குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா. தமிழகம் முழுவதும் நேற்று இரவு முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழை பொழிவு. தமிழக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனையை ரத்து செய்திருக்கிறார்களா? ரத்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னா மீட்டிங் நேற்று அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் பரமத்தியில் பார்த்தீங்கன்னா 101 ஃபாரனைட். தமிழ்நாட்டிலே ஒரே இடத்துல மட்டும்தான் நேற்று 100 ஃபாரனைட்டுக்கு மேலே வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்லாம் டோட்டல் டெம்பரேச்சர் அந்த ஹீட் வேவு அடங்கி போச்சு சுத்தமாக. ஓகேங்களா, 90க்கு கீழே போயிட்டாங்க அந்த மாவட்டங்கள்ல. லாஸ்ட் வீக் 110 இருந்துச்சு. அதனால பள்ளிகள் திறப்பு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்ச ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகள் திறப்பு 10ஆம் தேதி அப்படின்றது உறுதி ஆகிறதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பகலில் மட்டும் நல்ல வெயில் அடிக்குது. ஒரு சில இடங்களில் நல்ல கடும் வெப்பம் அடித்தாலும் கூட இரவில் மழை வந்துடுது. எப்படி ப்ரோ ஸ்கூல் ரீஓப்பன் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுட்ஸ் மேலே டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கான அறிவிப்பு இன்று மாலைக்குள்ளோ அல்லது நாளை காலை 11 மணிக்குள்ளோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. தமிழகத்தில் ஜூன் 18ஆம் தேதி பள்ளிகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் அரசியல் கட்சியின் ஒரு சில தலைவர்களும் பக்ரீத் பண்டிகையெல்லாம் வருது, நிறைய திருவிழாக்கள்லாம் வருது. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கரெக்டாக திறந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொன்னாலும் கூட நம்முடைய தமிழகத்துடைய பள்ளி கல்வித்துறை என்ன அறிவிக்க போறாங்கன்றது இங்க ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. நம்ம தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லிட்டாரான்னா, அதிகாரிகள் கிட்ட கேளுங்க, லாஸ்ட் வீக் இந்த வீக் இருக்கக்கூடிய கம்பேரிசன் பண்ணிட்டு வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரியான நம்முடைய இவர் இருக்கிறார்ல பாலச்சந்திரன், அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு டெம்பரேச்சர் 10ஆம் தேதிக்கு மேலே எதனா இன்க்ரீஸ் ஆகுமா ஒரு 5-6 நாளுக்கு கிட்ட, இல்லைப்பா டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா 8ஆம் தேதியே 10ஆம் தேதியே ரீஓப்பன் பண்ணிடலாமா, இல்லை பாண்டிச்சேரி மாதிரி 13ஆம் தேதி இல்லை 12ஆம் தேதி வெனஸ்டே ஓப்பன் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான் இருக்கிறதுல. இப்போ 2 டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல திட்டமிட்டபடியே 10ஆம் தேதி திறக்கப்படுகிறார்களா, இல்லைன்னா 2 நாள் லீவ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு புதன்கிழமையிலிருந்து பள்ளிகள் திறக்கிறாங்களா, இல்லைன்னா அதிகபட்ச வாய்ப்பு 3ஆவதா ஒரு சான்ஸ். இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறது. பக்ரீத் பண்டிகை சனி ஞாயிறு எல்லாம் முடிஞ்சு 18ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு சாத்தியமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்றது இங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து இருக்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய காணொளிகள் இருக்கிறது. பள்ளிகள் திறப்பு பற்றி நீங்கள் என்னைக்கு திறக்கணும், எந்த டேட் வைக்கிறீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்க